ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சர்ச் போகிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே எழுந்து பாப்பாவுக்கு தேவையான அவுட்ஃபிட், என்னுடைய அவுட்ஃபிட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயப்பர் பேக்கில் எடுக்க வேண்டிய எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். லைக் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஆஃப் டவல், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச் பைபிள் எல்லாத்தையுமே இப்போ நான் டயப்பர் பேக்கில் தான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். தனியாக எனக்குன்னு ஹேண்ட்பேக் வச்சுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வாலெட், ஹவுஸ் கீஸ், இதெல்லாமே இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் காலையிலே கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு தேவையான ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் ஃபீடிங் பாட்டில்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், டம்ளர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு காலையில் எல்லாத்தையும் திரும்ப ஸ்டெர்லைஸ் பண்ணி அவங்களோட பாப்பாவோட ஃபீடிங் பேக்கில் டயப்பர் பேக்கில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி ரெடி ஆகிட்டு போகிறதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவிக்காக குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கு தேவையான மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், எனக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பர்ஃப்யூம், லிப் பாம், காம்பேக்ட், அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்ச் கட்டியாச்சு. இது என்னுடைய ஃபேவரட் ஆனி க்ளீன் பிராண்டோட வாட்ச். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு குவிக்காக ஒரு அவுட்ஃபிட் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு நான் ஃபீடிங் வேர் வாங்குறதுக்காக ப்ரீத்தி ஷேப் வேர் அண்ட் மெட்டர்னிட்டி வேர்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு லைக் வெளியே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகிற மாதிரி ஒரு அவுட்ஃபிட், நல்ல ஒரு மரூனிஷ் ரெட் கலர் அவுட்ஃபிட். ஃபீடிங் ஜிப்போட வருது, 3/4 ஸ்லீவ்ஸ் இருக்குது, அண்ட் பின்னாடி டைப் பண்ணுறதுக்கு ஒரு நாட்டும் இருக்குது. ரொம்ப நல்லா இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீத்தி ஷேப் வேரோட மெட்டர்னிட்டி வேர்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். ஸோ இப்போ கிளம்பி இப்போ சர்ச்சுக்கு ஆன் த வே போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாம் ஆல் செட். இந்த வேலை பாப்பா ரொம்ப கிராங்கியாகவே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபீடிங் அண்ட் ஸ்லீப்பிங் இப்படியே போயிட்டு இருந்தது. அண்ட் சர்ச் ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு சமோசா சாப்பிட்டுட்டு டேவை எண்ட் பண்ணியாச்சு.